கோயம்புத்தூருக்கு நிறைய பெயர் காரணங்கள் சொல்லப்படுது. அதில் ஒன்று, கோரம் மட்டுமே தொழிலாக கொண்ட கோசர்கள் கோசான் புதுன்ற இடத்தை தலைமையிடமாக கொண்டு வாழ்ந்ததால் நாளடைவில் பெயர் மருவி கோயம்புத்தூர்னு ஆனதாக ஒரு வரலாறு சொல்லப்படுது. சரி, இதே மாதிரி இன்னொரு வரலாறை பார்ப்போம். இடைக்கால சோழர்கள் பேரூரை ராஷ்டிரகூடர்கள்ட்ட இருந்து மறுபடியும் கைப்பற்றுறாங்க. ஏன் மறுபடியும் கைப்பற்றுறாங்கன்னு சொல்கிறேன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால தான் இந்த கொங்கு மண்டலம் ஆளப்பட்டு இருக்கு. பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கரிகால சோழனால தான் கட்டப்பட்டது. சரி, இடைக்கால சோழர்கள் கைப்பற்றின பேரூர் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளை இணைத்து ராஜகேசரி பெருவழின்னு ஒரு நெடுஞ்சாலை போடப்படுது. அந்த காலகட்டத்தில் இருவேணத்தை சேர்ந்தவங்க பேரூர் சுற்றி வாழ்ந்ததாகவும் இவரோட தலைவனான கோவான் இவர் தான் பேரூரை அப்போ சிற்றரசர் ஆட்சி செஞ்சதாக சொல்லப்படுது. ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் பேரூர் ராஷ்டிரகூடர்கள்ட்ட இருந்து கைப்பற்றின காலகட்டத்தில் தான் கோவான் ஒரு புதிய நகரத்தை உருவாக்குனதாகவும் அந்த நகரத்தை அங்கே வாழ்ந்த மக்கள் கோவானின் புதிய ஊர்னு அழைத்ததாகவும் சொல்லப்படுது. இது காலப்போக்கில் மருவி கோவானின் புதிய ஊர் கோயம்புத்தூர்னு மாறினதாக சொல்கிறாங்க. இது மாதிரி வாய்வழி வரலாற்று கதை கோயம்புத்தூர் பகுதிகளில் சொல்லப்படுது, கோயம்புத்தூருக்கான பெயர் காரணமாக. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.